புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமிக்கும் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதனுக்கும் இடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டிருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமியை சமாதானம் செய்ய பாஜக மேலிட பொறுப்பாளர் நிர்மல்குமார் சுரானா புதுச்சேரி வருகிறார் என்ற தகவல் கிடைத்திருக்கிறது. மேலும் விவரங்களை செய்தியாளர் எழில்குமார் வழங்கிட கேட்கலாம். எழில்குமார் வணக்கம். புதுச்சேரி முதல்வருக்கும் துணைநிலை ஆளுநருக்கும் ஏற்பட்டிருக்கக்கூடிய கருத்து வேறுபாடின் பின்னணி என்ன? தற்போது சமாதானத்திற்கு இருவரும் அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறதா? என நிலவரம்? யூனியன் பிரதேசமான புதுச்சேரிக்கு எந்த ஒரு கோப்பு இருந்தாலும் அதற்கு துணைநிலை ஆளுநர் ஒப்புதல் அளித்த பிறகே அந்த திட்டங்கள் நிறைவேற்றப்படும். அந்த வகையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு புதுச்சேரி மாநில சுகாதாரத்துறையின் இயக்குனர் பதவி காலம் முடிவடைந்தது. இதனைத் தொடர்ந்து புதிய சுகாதாரத்துறை இயக்குனர் நிரப்புவதற்கான கோப்புகள் முதலமைச்சர் அலுவலகத்திலிருந்து அனுப்பப்பட்டது. முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் அனந்தலட்சுமி என்பவரை பரிந்துரை செய்திருந்தார். ஆனால் இருந்த போதிலும் முதலமைச்சர் பரிந்துரை செய்த அனந்தலட்சுமி என்பவருக்கு சுகாதாரத்துறையின் இயக்குனர் பதவி போடாமல் மாற்றாக செவ்வேல் என்பவருக்கு சுகாதாரத்துறையின் புதிய இயக்குநராக பதவி நியமனம் செய்யப்பட்டது. இதன் காரணமாக முதலமைச்சர் ரங்கசாமி கடுமையான அதிருப்தி ஏற்பட்டது. மேலும் மக்கள் நலத்திட்டங்கள் தொடர்பான பல்வேறு கோப்புகள் முதலமைச்சர் அலுவலகத்தில் இருந்து அனுப்பும்போது அதற்கு பல்வேறு கேள்விகள் கேட்டு அந்த கோப்பை நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாக தற்பொழுது முதலமைச்சர் ரங்கசாமி பல்வேறு கருத்துக்களை தொடர்ச்சியாக தெரிவித்து வந்தார். இந்நிலையில் முதலமைச்சர் அனுப்பிய இந்த கோப்பிற்கு துணைநிலை ஆளுநர் மாற்றாக ஒரு புதிய சுகாதாரத்துறை இயக்குனர் நியமித்ததன் காரணமாக முதலமைச்சர் ரங்கசாமி கடுமையான அதிருப்தி ஏற்பட்டார். இதன் காரணமாக நேற்றைய தினம் என்ஆர் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் முதலமைச்சர் அதிருப்தியில் உள்ள நிலையில் அவருக்கு ஆதரவாக தனியார் விடுதியில், நட்சத்திர விடுதியில் ஆலோசனை நடத்தி அதனைத் தொடர்ந்து சபாநாயகரை சந்தித்து தங்களுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்தினர். மேலும் புதுச்சேரி மாநில பாஜகவினரும் முதலமைச்சர் ரங்கசாமியை சமரசம் செய்ய ஈடுபட்டனர். ஆனால் முதலமைச்சர் ரங்கசாமி அவர்களது சமாதானத்தை ஏற்கவில்லை. இந்நிலையில் பெங்களூரில் இருந்து சற்று முன்பாக புதுச்சேரி மாநில பாஜக மேலிட பொறுப்பாளர் நிர்மல்குமார் சுரானா புதுச்சேரிக்கு வருகை புரிந்துள்ளார். அவர் தற்பொழுது தனியார் விடுதியில் புதுச்சேரி பாஜக மாநில தலைவர் ராமலிங்கம், அமைச்சர் நமச்சிவாயம், பாஜக சட்டமன்ற உறுப்பினர்களோடு தீவிர ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார். இந்த ஆலோசனைக்கு பின்னர் பாஜக மேலிட பொறுப்பாளர் நிர்மல்குமார் சுரானா முதலமைச்சர் ரங்கசாமியை அவரது இல்லத்தில் நேரில் சென்று சமாதானம் செய்வதற்கான முயற்சியில் ஈடுபட உள்ளதாக தெரிகிறது. மேலும் புதுச்சேரியை பொறுத்தவரை யூனியன் பிரதேசம் என்பதால் எந்த ஒரு கோப்பாக இருந்தாலும் துணைநிலை ஆளுநர் ஒப்புதல் பெற வேண்டிய உள்ள நிலையில் புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து பெற வேண்டும். அப்பொழுதுதான் தன்னிச்சையாக எந்த ஒரு முடிவாக இருந்தாலும் எடுக்க வேண்டும் என்ற ஒரு தீர்மானத்திலும் முதலமைச்சர் ரங்கசாமி உள்ளார். எனவே அதாவது சிறப்பு சட்டமன்றத்தை புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து பெறுவதற்கான தீர்மானத்தை நிறைவேற்ற வேண்டும் என்றும் நேற்றைய தினம் சபாநாயகர் செல்வத்திடம் என்ஆர் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் மனு அளித்துள்ளனர். இந்நிலையில் முதலமைச்சருக்கும் துணைநிலை ஆளுநருக்கும் இடையே கருத்து வேறுபாடுகள் தற்பொழுது முற்றியுள்ள நிலையில் முதலமைச்சரை சமரசனம் செய்வதற்காக தற்போது பாஜக மேலிட பொறுப்பாளர் புதுச்சேரி வந்துள்ளார். அவர் இன்னும் சற்று நேரத்தில் இங்கிருந்து முதலமைச்சர் இல்லத்திற்கு சென்று சமாதானப்படுத்தும் பணியில் ஈடுபட உள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.